ஹாய் வியூவர்ஸ், இப்போ சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சிக்கனில் மசாலாவை தடவி எடுத்துக்க போகிறோம். 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட மிளகுத்தூள், ஜீரகப்பொடி, சோம்பு பொடி, குழம்பு பொடி, வத்தத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சப்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். அப்போ தான் மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மசாலா தடவின சிக்கனை ஒன்றா சேர்த்துடலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். தொடர்ந்து கிளறணும்னு அவசியம் இல்லை. 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டாலே போதும். அதுலேருந்து தண்ணி நிறைய வெளியே வரும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். சிக்கனும் அந்த தண்ணியில் நல்லா வெந்துடும். அடுத்த 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டால் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தோசை தவால வறுத்து வச்சிருக்க சிக்கனை ஒன்றா போட்டுடலாம். சிக்கன் ஏற்கனவே நல்லா வெந்தனால நமக்கு 2 பக்கமும் கலர் மாதிரி வந்தால் போதும். கல்லை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டாலே போதும். சிக்கன் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே மல்லி இலை, புதினா இலை சேர்த்து இறக்கிடலாம். இதோட டேஸ்ட் அப்படியே தந்தூரி சிக்கன் மாதிரியே தான் இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.